ஏ.ஆர். ரகுமானுக்கு கிடைத்த பெருமை. ட்ரினிட்டி லேபன் இசைப்பள்ளியின் கௌரவ தலைவராக நியமனம். ஆஸ்கார் நாயகன் ஏ.ஆர். ரகுமான் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி லேபன் இசைப்பள்ளியின் கௌரவ தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது அவருக்கு கிடைத்த மற்றொரு பெருமையாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமான முதல் படத்திலேயே தேசிய விருதை தனதாக்கி கொண்ட இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக தன்னுடைய மெய்மறக்க வைக்கும் இசையால் ரசிகர் உள்ளங்களை சூறையாடியும் வருகிறார். அது மட்டுமின்றி இவருடைய பாடல்கள் பலதையும் பல ரசிகர்கள் கவனித்தும் வருகின்றனர். திரையுலகை பொறுத்தவரை எந்த ஒரு கிசுகிசுவில் சிக்காத மிஸ்டர் பெர்ஃபெக்டாக வலம் வந்து கொண்டிருந்த ஏ.ஆர். ரகுமானின் குடும்ப வாழ்க்கை சமீபத்தில் அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒன்றாகவும் மாறியது. 29 ஆண்டுகள் இசைத்துறையில் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டும் அவருக்கு ஒரு சிறந்த மனைவியாகவும் அவரின் குழந்தைகளுக்கு தாயாகவும் இருந்த சாய்ரா பானு விவாகரத்து பெற்று பிரிவதாக அறிவித்தார். இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டது. அதேபோல ஏ.ஆர். ரகுமான் நற்பெயரை கெடுக்கும் விதத்தில் சிலர் அவரை மோசமாக சித்தரித்த நிலைகள். இதற்கு சாய்ரா பானு தன்னுடைய கணவர் கண்ணியமானவர், என்னுடைய உடல்நிலை காரணமாகவே அவரை விட்டு பிரிவதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி தன்னுடைய மனதில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மக்களை மகிழ்விக்க தன்னுடைய இசைப்பணியை தொடர்ந்து வரும் ஏ.ஆர். ரகுமானுக்கு தற்போதைய முக்கிய பெருமை ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது இவர் இசை, நாடகம் மற்றும் சமகால நடனத்திற்கான கன்சர்வேட்டரியான ட்ரினிட்டி லேபனின் கௌரவ தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இசை, நடனம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை மனித வெளிப்பாட்டின் பரந்த தன்மை ஆராய்வதற்கு முதன்மையான யூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று ஏ.ஆர். ரகுமான் அங்கு பேசியுள்ளார். அது மட்டுமின்றி மேலும் இது குறித்து தெரிவித்துள்ள ட்ரினிட்டி லேபன், இன்று உலக அளவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமானை ட்ரினிட்டி லேபனின் கௌரவ தலைவராக அறிவிக்கும் பெருமை எங்களுக்கு கிடைத்துள்ளது. ஏ.ஆர். ரகுமானுடனான எங்கள் ஒத்துழைப்பு 2008ஆம் ஆண்டு துவங்கியது. அவர் கே.ஏ. மியூசிக் கன்சர்வேட்டரியை நிறுவிய போதிலிருந்து தொடர்கிறது. இந்த ஆண்டு ட்ரினிட்டி லேபன் முறைப்படி கூட்டு சேர்ந்துள்ளது. கே.எம்.எம்.சி மாணவர்கள் தங்கள் படிப்பை சென்னைக்கும் லண்டனுக்கும் இடையில் பிரிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. எல்லைகளை தாண்டி கருத்துக்கள் மற்றும் மரபுகளுடைய பரிமாற்றத்தை வளர்க்கிறது என்றும் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.